நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். வரலாற்று கதையை உருவாக்கும் சிவா பிரம்மாண்ட படத்தில் தல. இந்த வருட ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் தலாஜி. இவர் நடிப்பில் வெளியான விஸ்வாசம் படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அனைவருக்கும் லாபம் தந்த படமாக இருக்கிறது. இந்த படம் இன்னும் சில நாட்களில் 100வது நாளை தொட உள்ளது. இன்னும் சில திரையரங்குகள் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தல ரசிகர்கள் 25வது நாள், 50வது நாள், 75வது நாள் என கொண்டாடி வருகின்றனர். 100வது நாளை கொண்டாடுவதற்கு பல திட்டங்களை செய்துள்ளனர். தல அஜித்தின் விஸ்வாசம் படத்திற்கு அடுத்த படத்தில் நடிக்க பிஸியாகி விட்டார். பிறகு இப்போது அந்த படமும் முடிந்து விட்டது. தல ரசிகர்களுக்கு அடுத்த கொண்டாட்டமாக நேர்கொண்ட பார்வை படம் வெளிவர இருக்கிறது. அதற்கு முன் தல அஜித்தின் பிறந்த நாளும் வெளிவர இருக்கிறது. இந்த வருடத்தில் தல ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த கொண்டாட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் தல அஜித். நேர்கொண்ட பார்வை படத்தின் டீசர் மிக விரைவில் வெளிவர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதனையும் கொண்டாட ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். தற்போது தல ரசிகர்கள் மீண்டும் கொண்டாட வைக்கும் வகையில் இன்னொரு தகவல் வெளிவந்துள்ளது. தல அஜித்தும் சிவாவும் மீண்டும் விரைவில் கூட்டணி அமைக்க உள்ளனர். சிவாவின் இயக்கத்தில் தல 4 படங்களில் நடித்துள்ளார். அதில் விவேகத்தை தவிர மீதி அனைத்து படங்களும் மிகப்பெரிய ஹிட். விவேகம் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள், பாக்ஸ் ஆபீஸில் சில நஷ்டங்கள் ஏற்பட இந்த கூட்டணி பலரும் விமர்சனம் செய்து ஆரம்பித்தனர். விவேகம் படத்திற்கு பிறகு சிவாவுடன் கூட்டணி வேண்டாம் என பல ரசிகர்கள் கூற தல அஜித் அவர் மீண்டும் வெற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் விஸ்வாசம் படத்தில் நடித்தார். அவர் சொன்னதை போல 2 மடங்கு வெற்றியை கொடுத்து விட்டார் சிவா. தல அஜித் ரசிகர்களுக்கு எப்படிப்பட்ட படம் கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர். விவேகம் படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்க வேண்டும் என பல முயற்சிகளும் கடுமையான உழைப்புகளும் போட்டிருந்தார். ஆனால் அது சரியான முறையில் சென்றடையவில்லை என்பதே உண்மை. இதனைத் தொடர்ந்து விஸ்வாசம் என்ற பக்கா கமர்ஷியல் படத்தை கொடுத்து ரசிகர்களை கொண்டாட வைத்தார். மீண்டும் இவர்களை இணைந்தால் அந்த படம் ஹிட் ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தல ரசிகர்களுக்கு எப்படி படங்களை கொடுக்க வேண்டும் என்று நன்கு அறிந்து விட்டார் சிவா. எனவே தல அஜித்துடன் இணைந்து மிகப்பெரிய ஹிட் கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஆனால் தல அஜித்தை வைத்து அவருக்கு ஒரு வரலாற்று படம் உருவாக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதாம். அதனால் ஒரு வரலாற்று கதையை தயார் செய்து வருகிறார். தல அஜித் வரலாற்று கதையில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்கனவே இருந்து வருகிறது. இவர் ஏற்கனவே ஷாருக் கானுடன் அசோகா என்ற படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். முழு வரலாற்று படத்தில் இன்னும் இவர் நடிக்கவில்லை. விஷ்ணுவர்தனின் ஏற்கனவே ஒரு வரலாற்று கதையை தல அஜித்திற்கு தயார் செய்து வைத்திருக்கிறார். சிவா சமீபத்தில் ஒரு பேட்டியில் தல அஜித்தை வைத்து ஒரு வரலாற்று படத்தை இயக்க வேண்டும் என்ற ஆசையை கூறியிருந்தார். இவர்கள் மீண்டும் இணையும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே வரலாற்று படமாக உருவாகும் அதிக வாய்ப்பு தெரிகிறது. தல அஜித் வரலாற்று கதையில் மன்னனாக நம்மை கொண்டாட வைப்பார் தெரிகிறது. தல ரசிகர்கள் சிவா நமக்கு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் சில படங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக அனைவராலும் கிசுகிசுக்கப்படுகிறது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.